அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நடப்பு ஆண்டுக்கான தலைமையை இந்தியா ஏற்றுள்ளது. அதன் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த இருக்கிறது. இதற்கான லோகோ, வெப்சைட், கருப்பொருள் அறிமுக விழா டெல்லியில் நடைபெற்றது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவற்றை வெளியிட்டார். This is India's logo for BRICS 2026. At its heart blooms the lotus, rooted in heritage, rising with resilience. Its petals reflect the colors of BRICS countries, many voices, one shared purpose. At the center is Namaste, a gesture of respect, a call for collaboration. As India leads BRICS in 2026, this emblem stands for a people-centric vision, calling for cooperation, mutual respect and solidarity. Thank you very much, sir. And I now request you to launch the website of BRICS India 2026, please. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றும் போது, உலக நலனுக்காக பிரிக்ஸ் நாடுகளின் ஆற்றல்களை ஒருங்கிணைக்க இந்தியா முயற்சிக்கும் என குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. இந்த முக்கியமான காலகட்டத்தில் அதன் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்பது பிரிக்ஸ் அமைப்பின் பயணத்தில் ஒரு முக்கிய தருணம். பிரதமர் மோடியின் வழிகாட்டுதல் படி மனிதநேயம் மற்றும் மக்கள் மைய கொள்கையுடன் இந்தியா தனது தலைமை பொறுப்பை அணுகுகிறது. மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை இந்தியா தலைமைத்துவத்தின் கருப்பொருளாக இருப்பதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்.